ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். தொடர்ச்சியாக அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் பிரம்மகுமார் ஓம் பிரகாஷ் பாய்ஜி. இவர் 25/12/2015 சரீர் விட்டிருக்கின்றார். பார்க்கலாம் எப்படி மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக எப்படி நாம் அனுபவம் செய்யலாம் அப்படின்று தன்னுடைய அனுபவத்தினை மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். இவர் டிரான்ஸ்போர்ட் விங்கில் சேவை செய்திருக்கின்றார் மதுவனத்தில். இப்ப சொல்ல போகின்றார் பிரம்மகுமார் ஓம் பிரகாஷ் பாய்ஜி 1957 விஷயம் இது. கௌசல்யா என்ற பெயரில் ஒரு சகோதரி, அதாவது கமலா நகர் சேவா கேந்திரத்திற்கு வந்து கொண்டிருந்தார். இது எங்க இருக்குதுன்னா டெல்லியில் இருக்கிறது, கமலா நகர். அந்த சகோதரிக்கு அவருக்கு ஞானம், அந்த யோகத்தில் அதிக ஈடுபாடு இருந்தது. அந்த கௌசல்யா என்ற சகோதரி அதாவது பவித்திரமான வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு வந்திருந்தார். ஆனால் கௌசல்யாவினுடைய கணவர் தூய்மையை கடைபிடிக்கக்கூடிய அந்த விஷயத்திற்காக மிகவும் என்ன செய்தார் தெரியுமா, தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஒரு நாள் இதனுடைய விஷயத்தை கேட்டு அதிகமாக அடித்து விட்டார் அந்த கௌசல்யா என்ற சகோதரியை. அப்போ அவருக்கு மம்மா இங்கு வந்திருப்பது தெரிய வந்ததால் என்ன செய்தார் அந்த சகோதரி, மம்மாவை சந்திக்க அவரே நேரடியாக ஒரு நாள் வந்திருந்தார். அப்போ மம்மாவிற்கு முன்பாக வந்து கோபத்துடன் தனது எல்லா விஷயத்தை சொல்லி முடித்தார் அந்த சகோதரி. அப்போ மம்மா எப்படி தெரியுமா இருந்தார், மம்மா சாந்த சொரூபமாக அவருக்கு சாந்தி தானம் செய்தபடியே அனைத்து விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்தார் மம்மா அவர்கள். அவர் பேசி முடித்த பிறகு மம்மா என்ன செய்தார் தெரியுமா, அந்த சகோதரியிடம் சென்று குழந்தாய் குழந்தாய் அப்படின்னு சொல்லி அன்புடன் பேச பேச கேட்டுக்கொண்டிருந்தவர் அப்போ முற்றிலுமாக சாந்தமாகி அமைதியாக சென்று விட்டார் கௌசல்யா என்ற சகோதரி. அழகாக 1957 நடந்த விஷயத்தை பற்றி பிரம்மகுமார் ஓம் பிரகாஷ் பாய்ஜி தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் அழகாக அந்த தூய்மையை பற்றி சொல்லிக் கொண்டு வருகின்றார். அந்த சமயத்துல பாபாவுடைய முரளி சற்று கடினமாக இருக்கும். அதாவது சாதாரண மனிதர்கள், மாணவர்கள், புதிதாக வருபவர்கள் அதனை புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த அளவிற்கு அந்த முரளியில மிகவும் ரகசியம் புதைந்ததாக இருந்தது. அப்போ நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்ன பார்த்திருக்கிறோம், மம்மா அவர்கள் இரவில் பாபாவுடைய முரளியை டேப் மூலமாக கேட்டு என்ன செய்வார் தெரியுமா, ஞான சிந்தனையும் சரி ஞான மந்தனமும் செய்து முதலில் தான் அதனை தன்னுள் பயன்படுத்தி பிறகு என்ன செய்வார் தெரியுமா, அதனை சரளமாக மாற்றி குழந்தைகளுக்கு சொல்வார் அந்த முரளினுடைய விஷயத்தை பற்றி. அப்போ மம்மா புரிய வைக்கும் பொழுது கேட்கின்ற ஒவ்வொரு மாணவருக்கும் இந்த ஞான முத்துக்கள் எனக்குத்தான் சொல்லப்பட்டது, இதனை நான் கடைபிடித்து ஆக வேண்டும் அப்படின்னு தோன்றும் எல்லா பிரம்மகுமார் குமாரிகளுக்கு. அந்த அளவிற்கு மம்மாவுடைய வாணி சரளமாகவும் சரி சகஜமாக இருந்தது அப்படின்று பிரம்மகுமார் ஓம் பிரகாஷ் பாய் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அப்போ அந்த சமயத்துல பாரதத்தினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி, அதாவது மதிப்பிற்குரிய விபி சின்ஹா அவர்கள் அந்த நாளில் மம்மாவை சந்திக்க வந்திருந்தார்.
அப்போ மம்மா எப்பொழுதும் தாயாகவே வீற்றிருப்பார். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் சரி நல்ல முறையில் கேட்டு, அதற்கு நிவாரணம் செய்வது உண்டு மம்மா அவர்கள். அப்போ மம்மாவை பார்த்த அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி சின்ஹா அவர்களும் ஆன்மீக தாயாகவே அனுபவம் செய்தார் அவர். அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் மம்மாவை தன்னுடைய ஆன்மீக தாயாகவும், தேவியாகவும், சக்தியாக உணர்ந்தார். அதனால்தான் அவர் மம்மாவிற்கு எதிரில் எந்த விதத்திலும் சரி, வாதமும் சரி, விவாதமும் செய்யவில்லை. எவ்வளவு அழகாக தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகிறார் பாருங்கள். பிறகு மிகுந்த அன்புடன் சந்தித்தார். இப்படியாக மம்மாவுடைய விஷயங்களை கேட்டு பூரிப்படைந்து போனார் நீதிபதி. பிறகு வெளியிலிருந்து யார் வந்து மம்மாவை சந்தித்தாலும், மம்மாவிடமிருந்து நல்லதொரு அந்த பிரபாவத்தையே பெற்று சென்றிருக்கின்றார்கள். பிறகு மம்மாவை பார்த்து எவருக்கும் எந்த விதமான சந்தேகமோ, எந்த விதமான பிரமையோ ஏற்பட்டது கிடையாது. அவரை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் இவர் நம்மவர் அப்படின்ற அந்த ஆன்மீக அன்புதான் அவருக்கு அனுபவம் ஆயிற்று அப்படின்று பிரம்மகுமார் ஓம் பிரகாஷ் பாய்ஜி தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். இந்த விஷயங்களை கேட்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு ஆன்மீக அனுபவம் ஏற்படுகிறது பாருங்கள். பிறகு நாங்கள் முதலில் மதுபன் வந்த பொழுது, அப்பொழுதெல்லாம் அங்க பாத்திரங்கள் கழுவ வேலைக்காரர்கள் கிடையாது. அப்போ நாங்களே தான் அனைத்து வேலைகளும் செய்து வந்தோம் அங்கே. அப்பொழுது மம்மா எங்கள் அனைவரையும் அமர வைத்து அப்பளம் போட கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், அப்பளம் போடுவது மிகவும் கடினம். மம்மாவுடன் பெரும்பாலும் வெளியூர் சேவைக்காக செல்வதும் சரி, வருவதுமாக எனது பங்கு இருந்தது. அப்போ டில்லியில எங்காவது செல்ல வேண்டுமென்றால் மம்மா காரில் சென்று விடுவார். அப்போ நாங்கள் எங்களுடைய சைக்கிளில் அந்த இடத்திற்கு சென்று விடுவோம். மம்மா அத பார்த்ததும் ஆச்சரியப்படுவார்கள் எங்களை பார்த்த உடனே. இப்பொழுதுதான் அங்கே இருந்தீர்கள், அதற்குள் எப்படி இங்க வந்தீர்கள் அப்படின்னு. இப்படியாக நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே மம்மாவுடைய அருகாமையில் இருந்து வந்தோம். பிறகு பிரம்மகுமார் ஓம் பிரகாஷ் பாய் சொல்கின்றார், நான் மம்மாவுடன் சேவைக்கு செல்லும் பொழுது அங்கே என்னுடைய விசேஷமான சேவை டேப் கேட்டு செல்வது நான் அந்த சேவை செய்து வந்தேன். பிறகு நான் பாபா முரளியை அனைவருக்கும் சொல்வேன். அதாவது காலி டேப்பை மதுபன் அனுப்புவதும், அங்கிருந்து வரக்கூடிய அந்த முரளி டேப்பை கேட்டு சொல்வது என்னுடைய சேவையாக இருந்தது. அப்பொழுது மம்மாவும் முரளி கேட்பார். பிறகு நான் மம்மாவுடைய அந்த தினசரி வாழ்க்கையை அபுவிலும் பார்த்திருக்கின்றேன். அது மட்டுமா, பயணங்கள் செய்வது அந்த சமயத்தில் கூட நான் பார்த்திருக்கின்றேன். மம்மாவிடம் சுய முயற்சி அதிகமாக இருந்தது. அது மட்டுமா, அவர்கள் பெரும்பாலும் லௌகீகம் அதாவது வெளிமுகமான நிலைக்கு சென்றதே கிடையாது. அதனால அங்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ஞானம், யோகம், தெய்வீக குண தாரணை, முயற்சி தவிர வேற எந்த விஷயமும் அம்மாவுடைய வாய் மூலம் ஒருபொழுதும் நாங்கள் கேட்டதே கிடையாது. அதற்கு முன்னாடி ஒரு விதி இருந்தது. அதாவது என்ன விதி என்றால், யார் பேசினாலும் அன்றைய நாள் முரளியுடைய கருத்துகளில் ஆரம்பித்து, முடிவிலும் சரி முரளி கருத்துகளிலே முடிப்பார்கள். அப்படி ஒரு விதி இருந்தது. அதனால்தான் மம்மாவிற்கோ, பாபாவிற்கோ யாருக்கு கடிதம் எழுதினாலும், ஆரம்பமும் சரி, முடிவும் சரி, அன்றைய நாள் ஞான முரளி கருத்துகளையும், அது மட்டுமா தாரணை, அந்த யோகத்திற்கான கருத்துக்களை எழுதுவோம் அப்படின்று பிரம்மகுமார்
ஓம் பிரகாஷ் பாய்ஜி நம்மிடம் அந்த அனுபவத்தினை மம்மாவோடு ஏற்பட்ட அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். உங்களுக்கு இன்னொரு அழகான ஒரு அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன். அப்போ சென்டரில் கூட மம்மா முரளி வாசிப்பதற்கு அதற்கு முன்னாடி 10 நிமிடம் அந்த முரளியுடைய சாரத்தை சொல்வார்கள். அதனால பாபாவுடைய முரளியை புரிந்து கொள்வது அனைவருக்கும் மிகவும் சுலபமாக இருக்கும். அது மட்டுமா, மம்மா 1 மணி நேரமோ, மம்மா அவர்கள் 2 மணி நேரமோ எவ்வளவு நேரம் வகுப்பு நடத்தினாலும், அங்கே குண்டூசி கீழே விழுந்தாலும் சப்தம் கேட்கும் அளவிற்கு அந்த வகுப்பில ஆழமான அமைதியே நிலவும் அப்படின்று அழகாக அந்த நிலையை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார். வகுப்பிலிருந்து இடையில் ஒருவர் கூட வெளியே செல்ல மாட்டார்கள். அதனால மம்மாவிடம் மிகவும் இனிமை தன்மை இருந்தது. அதனால்தான் மம்மாவுடைய அவருடைய வார்த்தைகள் இனிமையாகவும், மம்மாவுடைய வார்த்தைகள் மென்மையாகவும், அந்த மென்மையான அந்த சப்தத்துடன் இருக்கும். அதாவது எவ்வளவு தேவையோ அவ்வளவே மம்மா அவர்கள் பேசுவார்கள். அதனால எனக்கு தெரிந்த வரையில் ஒரு வார்த்தை கூட அதிகம் பேசியதே கிடையாது. அதுதான் மம்மாவிடம் இருக்கக்கூடிய அந்த விசேஷம் இருந்தது. அதனால் மம்மா அவர் எவருக்குமே நேரம் வேண்டுமானாலும், அதாவது இந்த நேரத்தில் தான் வர வேண்டும், அந்த நேரத்துல வர வேண்டும் அப்படி சொன்னதே கிடையாது. யார் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அதனால தான் மம்மாவுடைய பங்கு இந்த சங்கமகத்துல அசாதாரணமானதாக இருக்கும். அதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதாவது மற்றவர்கள் எல்லோரும் கூட ரமணிகரமாக பேசுவதும், சிரிப்பதுமாக இருந்திருப்பார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது சப்தமில்லாமல் சிரிப்பது. அது இனிமை கலந்த ஒரு புன்சிரிப்பு ஆகும் அப்படின்று அழகாக பிரம்மகுமார் ஓம் பிரகாஷ் பாய் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதாவது ஞானம், தியானம், யோகம் தவிர வேற எந்த ஒரு ஆசையும் அவருக்கு கிடையாது. மற்றவரெல்லாம் பாபாவுடன் விளையாடுவார்கள், நடனம் ஆடுவார்கள். ஆனால் மம்மா அப்படி செய்ததே கிடையாது. அதற்காக மம்மா ரசனை இல்லாமல் ஒதுங்கி இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால மம்மா அனைத்து காரியங்களிலும் பிக்னிக் செல்வது, சுற்றுலா செல்வது, விளையாடுவது, ஆடுவது, பாடுவது அனைத்திலும் இருப்பார்கள். இருந்தாலும் தன்னுடைய முயற்சியிலும் சரி மிக கவனமாக இருப்பார். இந்த செயல்களை எல்லாம் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருப்பார் மம்மா அவர்கள். இவ்வழியாக மம்மா சுய புருஷாரத்தில் மிகவும் தீவிரமாக இருந்தார். அது மட்டுமா, மம்மா ஒருபொழுதும் சுய முயற்சியில் தொய்வு அடைந்ததே கிடையாது அப்படின்று அழகாக நம்மிடம் அந்த அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதனால்தான் மம்மா அவர்கள் மதுரமான மலர், அந்த முகமுடைய அந்த தெய்வீக சுகாசினி அழகு உடையவர் அப்படின்று சொல்லலாம். அதனால மம்மா பார்க்கக்கூடிய விதமே விசித்திரமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு அழகான அந்த அனுபவத்தினை சொல்கின்றேன். எப்படி பாபாவை பார்க்கும் பொழுது நமக்கு அனைத்தும் மறந்து ஒரு அதீந்திரிய சுகத்தில் சென்று விடுகிறோமோ, அப்படியே சரி, மம்மாவுடைய பார்வை, மம்மாவுடைய முகம், மம்மாவுடைய அந்த ஆன்மீக பொலிவுடன் திகழ்ந்தது அப்படின்னு சொல்கின்றார். மம்மாவுடைய எதிரே இருப்பவர்கள் தன்னை இந்த உலகத்திலிருந்தே ஒரு தனிப்பட்டவராக அனுபவம் செய்வார்கள். அது மட்டுமா, மம்மாவோ, பாபாவோ யார் எங்களை யோகம் செய்வித்தாலும் நாங்கள் இங்கு இருக்க மாட்டோம். எங்க தெரியுமா இருப்போம்? வேறு எங்கோ உயரமாய் ஒரு தூரத்தில் சென்று விட்ட அனுபவத்தில் மூழ்கி விடுவோம். அதுபோல யோகம் செய்விப்பார்கள் எங்களுக்கு. அப்பொழுது எங்களுக்கு உண்மையில் இந்த பரந்தாமத்தில் இருப்பதாகத்தான் எங்களுக்கு அனுபவமாகும். அது மட்டுமா, கிட்டத்தட்ட 4, 5 மணி நேரம் கூட நாங்கள் அனைவரும் மம்மா, பாபா உட்பட ஒரே முத்திரையில் அந்த யோக நிலையில் இருந்திருக்கின்றோம். அது மட்டுமா, எங்களுடைய உடல் முழுவதுமாக அசைவற்று போகக்கூடிய அந்த நிலையில் உருவாகும். அதனால்தான் இந்த தெய்வீக லோகத்தை காண்பித்து,
தெய்வீகமாக மாற்றிவிடக்கூடிய கமல கண்ணுடையவள் அப்படின்று அழகான மம்மாவுடைய அந்த வர்ணனையை அவர் சொல்லிக் கொண்டு வருகின்றார். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். மம்மாவுடைய அனுபவத்தை நாம் ஏற்கனவே கேட்டிருக்கின்றோம். கடைசியில உங்களுக்கு சுருக்கமாக சொல்கின்றேன் அப்படின்று பிரம்மகுமார் ஓம் பிரகாஷ் பாய் தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார். பாருங்கள், அப்பொழுதெல்லாம் ஞானம் கேட்கக்கூடிய நம்முடைய சென்டருக்கு வரக்கூடிய மாணவருக்கு சுற்றி வளைக்காமல் நேர்முகமாகவே சொல்லப்பட்டது எல்லா விஷயம் சரி. அதே தோரணையில் அம்மாவும் சரி சதா பரமாத்மாவை பற்றியும் பரமாத்மாவுடைய அவதாரத்தை பற்றியும் ஆத்மா, அந்த யோகம், அந்த கர்மத்தினுடைய ஆழமான ரகசியம் இவை அனைத்தையும் நேரடியாகவே ஞானத்தால் புரிய வைத்தார் அம்மா அவர்கள். தூய்மையை பற்றிய விஷயம் முதன்மையாக இருந்தது இந்த யஜ்யத்தில். அதாவது பவித்திரத்தை பற்றி, அந்த தூய்மையை பற்றி அதிகமாக வலியுறுத்தப்பட்டது அந்த காலத்தில். எனக்கு தெரிந்து 1953ஆம் ஆண்டு டில்லியில கமலா நகரில் ஞானம் கிடைத்தது. அப்போ முதலில் யாரெல்லாம் மம்மா பாபாவை சந்திக்க வருவார்களோ அவர்களை மடியில் எடுக்கப்பட்டது. இங்கு மடியில் எடுப்பதென்றால் 2 அர்த்தமாகிறது. அது என்ன 2? 1 குழந்தையாக ஏற்றுக்கொண்டு மடியில், அதாவது தத்து எடுப்பது. என்னது? 1 குழந்தையாக ஏற்றுக்கொண்டு மடியில் தத்து எடுப்பது. 2வது அந்த குழந்தைக்கு தாய் தந்தையாக மாறி தன்னுடைய மடியில் அடைக்கலம் தருவது. 2வது என்ன? அந்த குழந்தைக்கு தாய் தந்தையாக மாறி தன்னுடைய மடியில் அடைக்கலம் தருவது. இப்படியாக நான் மம்மாவுடைய மடியில் குழந்தையானேன். எனக்கு மம்மாவை பார்க்கும் பொழுதே இவர் எலும்பும் சதையால் ஆக்கப்பட்ட மனித உடல் தரித்தவர் அல்ல அப்படி என்ற அனுபவம் எனக்கு உண்டாயிற்று. அவர் மடிக்கு சென்றதுமே நான் எங்கே இருக்கின்றேன், நான் எந்த உலகிற்கு சென்று விட்டேன் என்பது எனக்கு தெரியவில்லை. எனக்கு அளவில்லா ஆனந்தமும் சரி, எனக்கு அளவில்லா அமைதியும் அனுபவம் ஆயிற்று அப்படின்று இவ்வளவு நேரமாக அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை பிரம்மகுமார் ஓம் பிரகாஷ் பாய்ஜி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக சொன்னார். அதனால்தான் ஓம் பிரகாஷ் பாய்ஜி 2015 வரைக்கும் சரி மதுபனில டிரான்ஸ்போர்ட் விங், அந்த போக்குவரத்து துறையில முக்கிய பொறுப்பில் சேவை புரிந்தார். இப்படியாக இந்த பாக்கிய விதாதம் மூலமாக இவ்வளவு நேரமாக தனக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய பரிவாரத்திற்காக அழகாக தன்னுடைய அனுபவத்தினை சொல்லி மம்மாவோடு ஏற்பட்ட அனுபவத்தின் அழகாக மூழ்க வைத்தார். பார்க்கலாம் அழகான அனுபவத்தினை நாளைக்கு வேறொரு மகானாத்மாவை பற்றி. அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவும் பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். தொடர்ச்சியாக அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் பிரம்மகுமார் ஓம் பிரகாஷ் பாய்ஜி. இவர் 25/12/2015 சரீர் விட்டிருக்கின்றார். பார்க்கலாம் எப்படி